வணக்கம் சார். வரக்கூடிய வாரத்தினுடைய ஒரு 5 இண்டெக்ஸுங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி ஒரு 5 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வீக்லி லெவலுங்க பார்த்துக்குங்க. சிபிஆர் இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய வீக்லி லெவல்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நிஃப்டி பார்த்துக்குங்க. டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுங்க. வீக்லி பைவட் பாயிண்ட் சிபிஆர்னுடைய வீக்லி லோ எவ்வளோ வரும், வீக்லியில் எண்ட் ஆஃப் தி மார்க்கெட்டுக்குள்ளே இந்த வாரம் முடிவுக்குள்ளே மேலே வந்தால் மார்க்கெட் எவ்வளோ ஹை வரும், கீழே எவ்வளோ லோ வரும் அப்படிங்கிறத இதில் இருக்குங்க. இது நிஃப்டி பார்த்துக்குங்க. வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே திங்கள் டு வெள்ளிக்கிழமைக்குள்ளே டவுன் சைடு லெவல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 24,300 டவுன் சைடுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சைடு பார்த்திங்கன்னா 25,641 இது நிஃப்டி லெவலுங்க. இது சென்செக்ஸுங்க சார். சென்செக்ஸ் டவுன் சைடு பார்த்திங்கன்னா 79,400, அப்சைடு பார்த்திங்கன்னா 84,110. மிட் கேப் நிஃப்டிங்க. இது டவுன் சைடு லெவல் பார்த்திங்கன்னா 12,432, அப்சைடு பார்த்திங்கன்னா 13,900. இது பேங்க் நிஃப்டி. டவுன் சைடு பார்த்திங்கன்னா 54,150, அப்சைடு பார்த்திங்கன்னா 58,425. இது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி டவுன் சைடு பார்த்திங்கன்னா 25,550, அப்சைடு பார்த்திங்கன்னா 27,575. இந்த 5 இண்டெக்ஸும் பார்த்துக்குங்க. இந்த 5 இண்டெக்ஸினுடைய வீக்லி மூவிங் ஆவரேஜ் அப்சைடு டவுன் சைடு நான் கொடுத்துருக்குறேங்க. இதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ட்ராடேயில் நடக்கக்கூடிய 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேயில் நடக்கக்கூடிய 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த சிபிஆர் லெவலெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இது வீக்லி மூவிங் ஆவரேஜ்க்காக கொடுத்துருக்குறேன், உங்களுடைய புரிதலுக்காக கொடுத்துருக்குறேங்க சார். நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.